உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல சேலத்துல ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. ஸோ அந்த தேர்தல் பிரச்சாரத்துல அவர் பேசின ஓவரால் ஸ்பீச்ல பர்டிகுலரா ஒரு 3 விடயத்தை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 3 பாயிண்ட்டை தான் நம்ம டீகோடிங் பண்ண போறோம். ஏன்னா மக்கள் விவாதம் செய்வதற்கு ஒரு தேவையான பாயிண்ட்டுகள் இந்த 3 பாயிண்ட்டுகள். ஸோ இதை நோக்கி மட்டும்தான் நம்ம விவாதங்கள் பண்ண போறோம். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுக்கு தெரிந்த பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசின அந்த ஓவரால் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அந்த ஓவரால் ஸ்பீச்ல பர்டிகுலரா எனக்கு இந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு, விஜய் அவர்கள் பேசின விஷயத்துல இந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தோணுச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. சரியா? சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் பேசின இன்றைய தின ஸ்பீச்ல நம்ம மொத்தமாக ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கோம். இதைத்தான் நம்ம டீகோடிங் பண்ண போறோம். அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய இன்றைய தின ஸ்பீச் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்றத நம்முடைய கருத்தை மட்டும் பதிவு பண்ணிடுவோம். என்னுடைய பார்வையில இன்னைக்கு விஜயோடைய ஸ்பீச் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்டோரி வந்து படிச்சுக்கிறேன். அந்த ஸ்டோரியுடைய நேம் வந்து கிபி 2500. இந்த கதையினுடைய கதைக்களம் எங்க நடக்கும் அப்படின்னா பூமி கிடையாது, அது ஒரு வேறொரு வேட்டு கிரகத்துல அந்த கதைக்களம் வந்து நடக்கிற மாதிரிதான் அந்த எழுத்தாளர் வந்து எழுதியிருப்பாரு. அந்த கதைக்களத்தினுடைய ஹீரோ யாருன்னா அகிலன் சொல்லி ஒருத்தன் வந்து இருப்பான். அந்த அகிலனுக்கு வந்து ஒரு டேலண்ட் வந்து இருக்கும். அந்த டேலண்ட் என்ன அப்படின்னா, எதிரி கூட சண்டை போடுறப்ப தவிர்த்தல் யுக்தியை வந்து அந்த ஆள் பயன்படுத்துவான், அகிலன் பயன்படுத்துவான். தவிர்த்தல் யுக்தி அப்படின்னா சண்டை போட்டு இருக்கும்போது தவிர்ப்பது மூலமாக எதிரியுடைய தாக்குதலை தவிர்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து எதிரியை ஒரு இடத்துல கார்னர் பண்ணி அந்த இடத்துல வச்சு அடிக்கிறதா அந்த ஹீரோடைய ஸ்பெஷாலிட்டி. அதுல வந்து ஒன் ஆஃப் அவருடைய டேலண்டா வந்து அந்த ஹீரோடைய டேலண்ட் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை நான் அப்படிதான் பாக்குறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் அனுதினமும் வந்து பிரச்சாரம் செய்வது கிடையாது, அனுதினமும் பேசுவது கிடையாது. ஆனா ஓவராலா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்றத வாட்ச் பண்ணி ஒவ்வொரு தாக்குதலுக்குமே, அதாவது எதிர்கட்சியினுடைய ஒவ்வொரு தாக்குதலுக்குமே உடனடியாக பதிலளிக்காம அதை தவிர்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி நடத்தி அந்த பிரச்சாரத்துல வச்சு மொத்தமா அடிச்சு விட்டுறாப்ல. நான் சொன்னேன் தெரியுமா, அந்த கிபி 2500 அந்த கதை களத்துல வர ஹீரோ. அந்த மாதிரிதான் விஜயோடைய இந்த ஸ்பீச் வந்து எனக்கு அமைந்திருந்தது. ரெண்டாவது, விஜய் அவர்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படின்றத நான் பார்க்கிறேன். இது வரைக்கும் புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்பீச் எல்லாம் பார்த்தோம்னா வெறும் 10 நிமிடங்கள் மட்டும் தான் பேசினாரு. அதற்கு முன்னாடி சில இடங்கள்ல 20 நிமிடங்கள் 25 நிமிடங்கள். ஆனா இந்த சேலத்தில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச் வந்து 35 நிமிடங்கள். எனக்கு தெரிந்து மதுரை மாநாட்டில் நடைபெற்ற அந்த ஸ்பீச்சை விட இது அதிகமான ஸ்பீச் அப்படின்றதான் பார்க்க முடிகின்றது. நேரம் அதிகம், அதே மாதிரி என்கேஜா வந்து வச்சிருந்தாரு. தன்கிட்ட இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, கீழே நின்று கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களை ஒரு விதமான என்கேஜ்லயே வச்சிருந்தாப்புல. அதாவது ஒவ்வொரு பேச்சுகளுக்குமே மக்கள் ரியாக்ட் பண்ற மாதிரியே அந்த ஸ்கிரிப்டை வடிவமைச்சுதான் அவர் பேசியிருந்தாரு அப்படின்றத பார்க்க முடிகின்றது. ஸோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. நிறைய பேர் சொல்லலாம் அரசியல் விமர்சகர் அப்படின்ற போர்வையில் நிறைய பேர் சொல்லலாம், இல்ல விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்பீச்ல வந்து கொள்கை பேசல, கோட்பாடுகள் பேசல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து அரசியல் பரப்புரை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்களும் கூட தேர்தல் அரசியல் பரப்புரையின் போது வெறும் உட்காந்து கொள்கையை மட்டுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த நேரங்களில் என்ன இஷ்யூ இருக்குது, நம்ம யாரை டார்கெட் பண்ணலாம், யாரை காயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை மட்டும் தான் வடிவமைச்சு அதைத்தான் ஸ்கிரிப்டா வடிவமைத்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட அதைத்தான் பேசுவார். ஸோ இது வந்து ஒரு தேர்தல் பரப்புரை. ஸோ இந்த பரப்புரையில அவர் வந்து கருத்தியல் பேசியிருந்திருக்கணும், அம்பேத்கரை பேசியிருந்திருக்கணும், பெரியாரை பேசியிருந்திருக்கணும், வேலுநாச்சியரை பேசியிருந்திருக்கணும், அஞ்சலம்மாளை பேசியிருந்திருக்கணும், காமராஜ் அவர்களை பேசியிருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு போக முடியாது. நிறைய பேர் ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள்ன்ற பேர்ல சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் யாரு, எந்த ஒரு கட்சியினுடைய பின்புலம் கொண்டவர்கள் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஸ்பீச் வந்து அந்த ஆடியன்ஸை வந்து என்கேஜ்லயே வச்சிருந்தாப்ல. எதை நம்ம சொல்லணும், எதை சொன்னா வந்து கிளாப்ஸ் கிடைக்கும், எதை சொன்னா மக்கள் மத்தியில நச்சுன்னு மண்டையில போய் உட்காரும் அப்படின்றத கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி வச்சு அடிச்சாரு அப்படின்றத நான் பாக்குறேன்.
ரெண்டாவது ஆடியன்ஸை வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து இந்த மக்களை ஒரே டோன்ல வந்து ஒரே மனநிலையில வைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய தேர்தல் பரப்புரை நீங்க எடுத்துங்க. அந்த பரப்புரை இப்ப நிறைய மேடை பேச்செல்லாம் பேசுறாங்க சமீப காலமாகவே. அந்த மேடை பேச்சுகள்லாம் பாருங்க. மேடைகள்ல வந்து முதலமைச்சர் அவர்கள் ஏதாச்சும் பேசியிருப்பாரு, கீழே இருக்க ஆடியன்ஸ் வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பார்வைகள் மேடையை நோக்கி இருக்காது. இதுதான் ஃபேக்ட். இப்படிதான் அரசியல் கட்சியுடைய நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்க மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற கட்சிகள்கிட்ட ஓரளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும். அந்த ஆடியன்ஸுக்கும் அந்த தலைவர்களுக்கும் என்கேஜ்மெண்ட் இருக்கும். அதாவது இப்ப விசிகாவோ பாமகவோ இல்லாட்டி வந்து இதர பின்ன ஒரு சில கட்சிகள் இயக்க அரசியலா இருந்து மக்கள் பணிக்கு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஸோ இவங்களுடைய ஆடியன்ஸுக்கும் தலைவர்களுக்குடைய என்கேஜ்மெண்ட் அந்த மாநாடுகள்ல அந்த மேடைகள்ல வந்து ஒரு என்கேஜ்மெண்டா இருக்கும். என்ன பேசுறான்றதை கவனிப்பாங்க. ஆனா நீங்க திமுகவோ அதிமுகவோ அதே மாதிரி பாஜகவோ இந்த கட்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆடியன்ஸ் தலைவர் என்ன பேசுறாரு என்பதனை அவங்க கேட்க மாட்டாங்க. இது ஃபேக்ட். இது நீங்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இதான் ஃபேக்ட். ஸோ ஆடியன்ஸை வந்து என்கேஜா வச்சிருக்கிறது என்று சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இந்த மேடையில விஜய் அவர்கள் ஆடியன்ஸை என்கேஜா வச்சிருந்தாரு. அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் தான். ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. அந்த உறுதிமொழியில என்னுடைய வாக்குகள் வந்து யாருக்கும் கிடையாது, நான் விலை போக மாட்டேன், இந்த மாதிரி வாக்குறுதி உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு. அதுல ஒருமித்த குரலோட எங்கேயும் பிசுறு இல்லாம அந்த மக்கள் வந்து விஜய் கூட சேர்ந்தே சொன்னாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு என்கேஜ் வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகின்றது. சரிங்களா? ஸோ வழக்கம் போல அந்த 5000 பத்தி பேசினாரு. அதை பத்தி நம்ம டீகோடிங் பண்ண விரும்பல. அதுலயே நமக்கு நிறைய மாற்று கருத்துகள் இருக்கின்றது, நமக்கு சுய கருத்துக்கள் கூட இருக்கின்றது. அதை இந்த நேரத்துல சொன்னோம் அப்படின்னா அது வேற மாதிரி போயிருந்தாலும் நம்ம அதை பத்தி நம்ம பேச விரும்பல. சரிங்களா? ஸோ ஓவராலா விஜயோடைய ஸ்பீச் வந்து என்னுடைய பார்வை நடிப்புல இந்த வடிவத்துல தான் இருந்துச்சு. சரிங்களா? சரி, நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பேசின இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல மொத்தமா ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன் தெரியுமா? அந்த பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். விஜய் அவர்கள் முன்வைக்கின்ற முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், நான் வந்து உங்கள்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்றாரு. பார்ஷியாலிட்டி அப்படின்றத பதிவு பண்றாரு. அதாவது சமீபத்துல கடந்த ஜனவரி 2026 ஜிஓ ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு ஜிஓ போடுறாங்க. ஜிஓ நம்பர் வந்து ஜிஓ MS நம்பர் 5. இதுதான் அந்த ஜிஓடைய நம்பர். என்னன்னா இந்த ஜிஓ எதற்காகனா SOP, அதாவது தேர்தல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த விதிமுறைகளை வகுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஜிஓ தான் இந்த ஜிஓ. ஜனவரி 2026 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஜிஓல வந்து இந்த ஜிஓ அவர் எப்படி மென்ஷன் பண்றாருன்னா, இது வந்து SOP கிடையாது, அதாவது ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து கிடையாது. இது ஆக்சுவலா ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அவர் தான் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பார்ஷியாலிட்டியோட கொண்டு வரப்பட்ட ஒரு ஜிஓ அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. இதை இவர் இப்படி சொல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஜிஓலயே வந்து நிறைய ஒரு முரண்பாடுகள் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு மாதிரியும் விதிமுறைகளும், அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒரு மாதிரி விதிமுறைகளும் வந்து இவங்க வகுத்திருக்கிறாங்க. இப்ப ஒரு ஊர்ல போய் தமிழக வெற்றி கழகமோ இல்லாட்டி இதர பின்ன சின்ன சின்ன அமைப்புகளோ அவங்க போய் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கறாங்க வச்சுக்கோங்க, நாங்க இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், ஒரு பொதுக்கூட்டம் போட போறான்னு கேட்கறாங்க வச்சுங்களேன். அதே நாள்ல இன்னொரு கட்சிகள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அவங்களும் போய் வந்து அனுமதி கேட்கறாங்க வச்சுக்கோங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் எதை கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எந்த கட்சியோ அவங்க சொல்றதா கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வந்து இருக்கும். இப்ப விஜய் கட்சிக்காரங்க காலையில ஒரு 6 மணிக்கே போய், உதாரணம் சொல்றேன், காலைல 6 மணிக்கே போய் அவங்க போய் நாங்க இந்த ஊர்ல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், ஒரு பொதுக்கூட்டம் போட போறோம்ன்ற மாதிரி பெர்மிஷன் கேட்கறாங்க. விஜய் கட்சிக்காரங்க காலைல 6 மணி கேட்கறாங்க. ஆனா திமுக காரங்க வந்து சாயங்காலம் ஒரு 6 மணி கேட்கறாங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நாங்க அத்தனாம் தேதி போட போறோம்னு கேட்கறாங்க வச்சுக்கோங்க. அப்ப 2 கட்சிகளும் கேட்கப்பட்ட நாள் என்பது ஒரே நாளா இருக்குது. அப்ப இவங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் எதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சி, அதனால வந்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு கொடுத்த திமுகவுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ஷியாலிட்டியா வந்து இந்த SOPல வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து SOPன்றது வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த SOP என்பது எதனை மையப்படுத்தி இருக்கணும் அப்படின்னா, மக்களுடைய வருகையினுடைய எண்ணிக்கையை மையப்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் SOPயா வந்து என்ன இருக்க முடியும். இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கூட்டம் அதிகமாக வராங்க.
திமுகவும் கூட்டம் அதிகமா வராங்க, மாற்று கருத்து கிடையாது. அது எப்படி வரவழைக்கப்படுகின்றார்கள் அப்படின்றது அது வேற. பட் இருந்தாலும் 2 கட்சிகளுக்குமே கூட்டம் அதிகமாக வருகின்றது. அப்ப இந்த கூட்டத்தை மையப்படுத்தி இதை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி இவங்க எஸ்ஓபி கொண்டு வந்தா பரவாயில்ல. ஆனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி வச்சு எஸ்ஓபி கொண்டு வராங்க தெரியுமா? இது முற்றிலும் ஒரு தவறானது அப்படின்றது மக்களுடைய பார்வையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சோ விஜய் அவர்கள் இதைத்தான் குற்றச்சாட்டா முன்னாடி வைக்கிறார். ஒரு பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க, இப்படி பண்ணலாமா, நான் உங்கள்கிட்ட நீதி கேட்கிறேன், மக்கள்கிட்ட நீதி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் முன்னாடி வைக்கிறாரு. சோ இது முதல் விடயம். இரண்டாவது விடயம் என்ன? நம்ம மொத்தமா 3 விஷயம் சொன்னோம். இதுல இரண்டாவது விடயம் என்னவென்றால், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சமீபத்துல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. நம்ம அதுலயே பயங்கரமா அந்த நேரங்கள்ல நம்மளுடைய கருத்தை தெளிவுபடுத்தி இருந்தோம். இது ஒரு முற்றிலும் ஒரு எப்படி சொல்றது, இந்த ஆவண புத்தகங்கள்ல நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பட்டியலில் ஏற்றிக்கொள்வதற்காக மட்டுமே கொண்டு வரப்படுகின்ற ஒரு திட்டங்கள். நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி காலகட்டங்களில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட அது எல்லாமே ஆவண புத்தகங்கள்ல ஒரு ஆவணமாக எழுதுவதற்காக மட்டும்தான் கொண்டு வரப்படுகின்றதே தவிர அது ரொட்டீன்ல இருக்குதா, ரெகுலரா இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆவணத்துல கொண்டு வந்துருவாங்க, அதாவது ரெக்கார்டிக்கலா கொண்டு வந்துருவாங்க. யாரு கேட்டாலும் ரெக்கார்டிக்கலா நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் சொல்லுவாங்க. ஆனா அது நடைமுறையில் இருக்கின்றதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு மதுரை மாவட்டத்துல அண்ணா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு குளிரூட்டப்பட்ட பயணியர் அறை இருந்துச்சு. அதாவது பேருந்து நிறுத்தத்துல தங்கி இருப்பாங்க தெரியுமா, அடுத்த பஸ் வருதா வரலையா பாக்குறதுக்காக. அந்த இடத்துல குளிரூட்டப்பட்ட ஒரு அறை இருந்துச்சு பயணிகளுக்காக. ஆனா இப்ப அது கிடையாது. அது அவங்க ரெகுலரைஸ் பண்ணல. அது ஒரு கண்டினியூவா பண்ணல. அப்ப இவங்க ஆவணத்தில் பதிவேற்றம் செய்வதற்காக மட்டும்தான் திட்டங்கள் கொண்டு வருகின்றார்களே தவிர அதை ரெகுலரைஸ் அவங்க பண்றது கிடையாது. சோ கனவுகளை சொல்லுங்கள். இதை நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு திட்டமும் கூட அந்த மாதிரி ஆவணங்கள்ல கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமே தவிர மக்களுடைய தேவைகளை கேட்டு கொண்டு வருவதற்காக நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கிடையாது. இதைத்தான் விஜய் அவர்கள் கலாய்க்கிறாரு. 4.25 வருஷம் ஆகி போச்சு. 4.25 வருஷமாயி போய் ஒவ்வொரு வீட்டுடைய கதவை தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னா 4.25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 4.25 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? ஆட்சிக்கு நீங்க வந்தோடனே என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஆட்சி பொறுப்புல ஏற்ற உடனே ஒரு 1 மாத காலத்துல உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் கேட்டு இது மக்களுக்கு கனவா இருக்குப்பா, இது நம்ம இந்த 5 வருஷம் முடிவுக்குள்ள செஞ்சாகணும்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணியிருக்க வேண்டும் அல்லவா? அதை விட்டு 4.25 வருஷம் கழிச்சு நீங்க உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னா இதை மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றத விஜய் கலாய்ச்சி தள்ளுறாரு. பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கின்றது அப்படின்றத நான் பார்க்கிறேன். அதனாலதான் இந்த 3 பாயிண்ட்ல 2வது பாயிண்ட் தேர்ந்தெடுத்தேன். சரிங்களா? சரி, 3வது விடயம் ரொம்ப ஒரு முக்கியமான விடயம். விஜய் குறிவைத்து அடித்திருக்கின்றார் அப்படின்ற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த 3வது விடயம் என்னவென்றால், நீங்க அடிக்கடி என்ன சொல்றீங்கன்னா, நாங்க டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றத சொல்றீங்க. நீங்க டெல்லிக்கு மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற சொல்றாரு. சும்மா இதுவரைக்கும் சில பஞ்ச் டைலாகோட சேர்த்து வச்சு விஜய் விமர்சனம் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த ஒரு விடயம் என்பது உள்ளபடியே கரெக்டா அடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். நான் அப்படிதான் புரிந்து கொள்கின்றேன். அதுக்கு ஒரு டேட்டாக்களும் சொல்றாரு அவரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா நீங்க மக்களுக்கு தேவையானது எதுவுமே செய்து தரவில்லை, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னா செவிலியர்கள் ஏன் போராட்டம் பண்றாங்கன்னு கேட்கிறாரு. இங்கிட்ட ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, கெஸ்ட் லெக்சர் போராட்டம் பண்றாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, அரசாங்கத்திலே ஒப்பந்த ஊழியர்களா இருக்காங்க தெரியுமா அவங்க போராட்டம் பண்றாங்க, மின்சாரத்துறை ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு செக்டார்ல இருக்கிற மக்கள் போராடாத மக்களே கிடையாது. அப்ப நீங்க எப்படிங்க மகிழ்ச்சியா மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க? அப்ப நீங்க ஆட்சியை அவுட் ஆஃப் கண்ட்ரோலா நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்றத விஜய் அவர்கள் பதிவு பண்ணாரு. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாரு, சட்டமன்றத்துல நீங்க பேசுகின்ற பொழுது, சட்டமன்ற உரை ஆரம்பிக்கும் பொழுதே மக்கள் என்னுடைய ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் சொல்றீங்களே நீங்க, இந்த பாயிண்ட சொல்லிதான் இந்த லிஸ்ட் எல்லாம் பட்டியலிடுறாரு, செவிலியர் போராட்டம் எல்லாம் பட்டியலிடுறாரு. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவர் வாட்ச் பண்றாரு. நம்ம விஜய் அவர்கள் ஜஸ்ட் ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்காக வீட்டுக்குள்ள போயிருவாரு, என்னைக்கு வெளியே வருவாரு அப்படின்ற மாதிரிதான் இங்க இருக்கிற ஒரு பிம்பங்கள் கட்டமைக்கப்படுகின்றது. பட் அவர் வாட்ச் பண்றாரு. சட்டமன்றத்துல சிஎம் அவர்கள் என்ன பேசி இருக்கின்றார் அப்படின்றத விஜய் அவர்கள் வாட்ச் செய்திருக்கின்றார். இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு
ஒரு ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்றத நான் பார்க்கின்றேன். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 3 விடயங்கள், பார்ஷியாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ஷியாலிட்டி சொன்ன இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த பார்ஷியாலிட்டி என்பது விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் இந்த பார்ஷியாலிட்டி இருக்குது. இதுல சென்னையில கோயம்பூர்ல என்ன பண்ணாங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வணிகரணி மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு காவல்துறை அதிகாரிகள் கடைசி வரைக்கும் மேடை போடுவதற்கு அனுமதி வழங்கவில்லை. அதாவது மாநாடு தேதி அறிவிச்சிட்டாங்க, மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட மேடை போடுவதற்கு அனுமதி வழங்கவில்லை. அப்ப நம்ம திருமாவளவன் என்ன பண்ணா தெரியுமா, இந்த ஒரு லாரி இருக்கும் தெரியுமா, அந்த லாரி ஒரு நீண்ட நெடிய லாரி இருக்கும், அதை குட்ஸ் ஏத்திட்டு போற அந்த கண்டெய்னர் ஏத்தி போற லாரி, அந்த லாரி நிப்பாட்டி வச்சு அதவே மேடையாக மாற்றி பேசினான். இப்ப சமீபத்தில் 2024 கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கே இவங்க என்ன பண்றாங்க, அனுமதி தருவது கிடையாது. இரட்டை நிலைப்பாடு. அப்ப இந்த எஸ்ஓபி அவங்க எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே இடத்துல கோயம்பேடுல வந்து திமுக காரங்க ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி மேடை போட முடியாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்களா? காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுப்பாங்களா? அப்போ வந்து விஜய்கள் சொல்ற மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்கின்றார்கள். அது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும் கிடையாது, கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் கூட தான் என்பதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான விடயங்களை மையப்படுத்தி விஜய் அவர்கள் பேசியிருக்கின்றார். ஸோ விஜய் அவர்கள் ஷார்ட் ஃபார்மா சொன்னாலும் கூட மக்கள் மத்தியில இந்த விவாதங்கள் பெருக வேண்டும். இந்த மாதிரி விவாதங்கள் பெருகினா தான் ஆட்சியாளர்கள் ஓரளவுக்கு வந்து ஒரு நடுநிலையோடு நடந்துக்கிடுவாங்க, ஒரு நியாயத்தை நடந்துக்கிடுவாங்க. அதற்காகத்தான் நம்ம வந்து 3 பாயிண்ட் மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றோம். அவர் பேசின ஒட்டுமொத்த ஸ்பீச்சையும் சொல்ல 3 பாயிண்ட் மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி சொன்னோம். இது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதனை கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.